என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல வாக்கினை தர உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் இன்று இந்த அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கானது மிக முக்கியமான வாக்கு. உன் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒரு வாக்கு. உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் உன்னை துரத்தி துரத்தி அடிக்கின்றது அல்லவா? வறுமைகள் உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது அல்லவா? என் அன்பு குழந்தையே, உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கின்றாய் அல்லவா? நாம் எத்தனைதான் நன்றாக உழைத்தாலும் நம்மை துன்பங்கள் மீண்டும் மீண்டும் துரத்தி கொண்டே இருக்கின்றதே என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே? இன்று இந்த அம்மா உன் கஷ்டத்திற்கெல்லாம் காரணம் என்ன என்பதனை தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றேன். அது வெளியில் எங்கும் இல்லை, உன்னுடைய இல்லத்திற்குள் தான் இருக்கின்றது. உன் இல்லத்திற்குள் நடக்கின்ற சில தவறுகள் தான் உனக்கு வறுமை உன்னை விட்டு பிரியாமல் உன்னுடனே இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை இந்த அம்மா நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன். உன்னோடு அதை சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் வறுமை என்பது உன்னோடு ஒட்டி பிறந்தது போல எந்நாளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? உன்னிடத்தில் அது எப்பொழுதும் பணம் வந்து சேர்ந்தாலும் அதை உன்னால் அனுபவிக்க முடியாமல் செல்கின்றது அல்லவா? தேவையற்ற செலவுகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? அதன் உண்மையை உணர்த்திவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா இன்று உனக்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நான் சொல்லி முடிக்கும் முன்பே நீ நிச்சயமாக இதுவெல்லாம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஏனென்றால் உன் அம்மா காரணம் இல்லாமல் எதையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது. எது பிரச்சனையாக இருக்கின்றதோ, எதனால் உனக்கு இப்படியெல்லாம் நடக்கின்றதோ, அது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்லிவிடுவதற்கு உன் அம்மா நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. உன்னிடத்தில் அதை பற்றி நான் சொல்லிவிடுகின்றேன். இதையெல்லாம் நீ நிச்சயமாக இன்று இரவுக்குள் தெளிவாக புரிந்து கொண்டு நாளையிலிருந்து இந்த தவறினை நீ ஒருபொழுதும் செய்யக்கூடாது என் குழந்தையே. என் அன்பு பிள்ளையே, வறுமைக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த தவறுகள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றது என்றால் அது உண்மைதான். ஏனென்றால் அதை நானே கண்கூடாக கண்டுவிட்டேன் அல்லவா? உன்னுடைய இல்லத்தில் நான் இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு, ஏன் நீயும் கூட சில நேரங்களில் இந்த விஷயத்தை செய்து விடுகின்றாய். இதை செய்யக்கூடாது என்று சிலருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் செய்கின்ற பொழுது அதை மறந்து விடுகின்றார்கள். தான் செய்வது தவறு என்பதனை அதன் பின்னால் உணர்வதும் கிடையாது. நம்முடைய இல்லத்தில் தெய்வங்களை குடியமர்க்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. அப்படி இருக்க வேண்டும் என்றால் தெய்வங்கள் உன் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீ ஒருபொழுதும் செய்யக்கூடாது. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே தெய்வங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகின்றார்கள். அந்த நேரத்தில் தெய்வங்களை அவமதிக்கும் விதமாக நடந்து கொண்டால் அது அவர்களுக்கு மனவேதனை கொடுத்து அப்படியே அங்கிருந்து சென்று விடுவார்கள், செல்ல வைத்து விடும் என் தங்கமே. இந்த அம்மா சொல்கின்ற தெய்வங்கள் யாரெல்லாம் தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் வறுமை இல்லாமல் இருக்கவும், செல்வ செழிப்போடு இருக்கவும் உனக்கு துணையாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார், அன்னபூரணி, குபேரர், இவர்களை எல்லாம் அன்றாடம் நீ வணங்க வேண்டும் என் தங்கமே. இவர்களை ஒரு நாளும் நீ அவமதித்து விடாதே. இந்த அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றதா என்று ஒரு முறை நீ சோதித்து பார் என் தங்கமே. உப்பினை ஒரு பொழுதும் நீ கீழே சிந்திவிடக்கூடாது. ஏனென்றால்
அது மகாலட்சுமி தாயாருக்கு சமமாகும் அல்லவா? அதனால் உப்பினை நீ சிந்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தெரியாமல் சிந்துவது வேறு, தெரிந்தே அங்கும் இங்கும் அறக்க பறக்க வேலை செய்து கொண்டு செய்யும் பொழுது கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சமாக சிந்திவிடக் கூடாது. உப்பினை கையில் எடுக்கும் பொழுது லட்சுமி தேவியின் அம்சம் என்ற எண்ணத்தை உன் மனதில் வைத்து கொண்டு அதனை பொறுமையாக நீ கையாள வேண்டும். அது உன்னுடைய சமையலுக்கு அளவோடு போய் சேரும்போது உனக்கான எல்லா பலன்களும் நல்லதாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. அதுபோல நல்லெண்ணெய், ஏலக்காய், மிளகு, கடுகு இதையெல்லாம் நீ கீழே சிந்தி விடக்கூடாது. ஏனென்றால் இது சனி பகவானை அவமதிப்பதற்கு சமம். இது எல்லாம் சனி பகவானுக்கு உகந்த பொருள் அல்லவா? அதனால் இதையெல்லாம் நீ கவனமில்லாமல் கீழே சிந்திவிட்டால் அது அவர்களை அவமதிப்பதற்கு சமம். அதுபோல சாப்பாட்டை பாத்திரத்திலிருந்து எடுக்கும் பொழுது கரண்டி உரசும் வரை சத்தம் கேட்கும்படி துடைத்து வலித்து எடுக்கக்கூடாது. இது அன்னபூரணி தாயாரை அவமதிப்பதற்கு சமம் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. சாதத்தை வீணடிப்பதும் சரியான செயல் அல்ல என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே. இப்படி நீ எந்நாளும் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அதுபோல குபேரருக்கு பிடித்த உணவான ஊறுகாய் தட்டில் ஊறுகாயை வீணடிக்க கூடாது. அப்படி வீணடித்தால் அது குபேரரை அவமானப்படுத்தியதற்கும் அவமதிப்பதற்கும் சமம். நிறைய ஊறுகாயை வைக்கும் பொழுது எப்படி வைக்க வேண்டும், எவ்வளவு வைக்க வேண்டும் என்று தெரியாமல் சிலர் அதனை வீணடித்து விடுகின்றார்கள். பொதுவாக ஊறுகாயை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அதில் உப்பும் காரமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லவா? அதனால் தேவைக்கு இன்றி அதிகமாக அதனை எடுத்து வைத்துவிட்டு அதன் பிறகு அதனை வீணடிக்க கூடாது. குபேரனின் அம்சமாக விளங்கக்கூடிய ஊறுகாயை நிச்சயமாக நீ வீணடித்து விட்டால் அது அவரை அவமதிக்கும் செயல் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இந்த அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்கள் மிகவும் முக்கியமான விஷயம். பூஜை அறையில் குத்து விளக்கு தவறி தெரியாமல் கீழே விழுந்தாலும் சரி, ஏற்றிய விளக்கு அணைந்தாலும் சரி, உன் குலதெய்வத்திற்கு உடனடியாக நீ காணிக்கையினை முடித்து வைத்து விட வேண்டும். ஏனென்றால் இது போன்ற 2 செயல்களும் தொடர்ந்து நடக்கின்றது என்றால் குலதெய்வம் உன்னிடத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகின்றார்கள் என்று பொருள். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அதனால் அவர்களுக்கு உடனடியாக நீ காணிக்கையை முடிச்சை நீ எடுத்து வைக்க வேண்டும். எப்போது அவர்களை காண வேண்டிய நேரம் உனக்கு வருகின்றதோ, எப்பொழுது உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீ செல்ல வேண்டிய நேரம் உனக்கு கிடைக்கின்றதோ அன்று அந்த காணிக்கை முடிச்சினை நீ அங்கே கொண்டு சென்று உண்டியலில் போட்டாலும் சரி, அல்லது அதை வைத்து அவர்களுக்கு ஏதேனும் பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் சரி என் தங்கமே. இது போன்ற செயல்கள் எல்லாம் உன் இல்லத்திற்கு சரியாக நடக்கின்றதா என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே. நீ ஏற்றிய தெய்வம் அணைந்தால் வருத்தப்படாதே. தேவையில்லை, வருத்தப்பட தேவையில்லை. குலதெய்வம் உன்னை காண வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்பதனை நீ பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். காணிக்கை முடிச்சுகளை நீ உடனடியாக அந்த நேரத்திலேயே முடிந்து வைத்து உன் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அவர்களை மனதார வணங்கினால் உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே. உன்னுடைய இல்லத்தில் இப்படியெல்லாம் சில தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், இது போன்று தவறுகள் நடக்கின்றதோ அதையெல்லாம் உடனே திருத்திக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே. குறிப்பாக சாப்பாட்டினை கரண்டி அடியில் படும் வரை சத்தம் போட்டு வலித்து எடுக்காமல் அங்கு இருக்கின்ற 1-2 பருக்கைகளை அப்படியே விட்டுவிடு. ஏனென்றால் அந்த சாப்பாட்டினை நான் அப்படியே எடுக்கவில்லை என்றால் அது வீணாகத்தானே போகும் என்று நீ நினைக்கலாம். அது அப்படியல்ல. கடைசியாக இருக்கின்ற அந்த சாப்பாட்டை
நீ கால்படாத இடத்தில் போட்டாலும் சரி, எறும்புகள் நடமாட்டம் இருக்கின்ற இடத்தில் போட்டாலும் சரி, யாரேனும் தாகத்திற்கு வைத்தாலும் சரி, யாரேனும் ஒருவருக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். யாரேனும் ஒருவருக்கு அல்லது வாயில்லாத பூச்சிகளுக்கு அது உணவாக மாறிவிட்டால் உனக்கு மிகப்பெரிய பலன்களை அது கொடுக்கும். அதை வீணடிக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்லவில்லை என் குழந்தையே. சில குழந்தைகள் நினைப்பார்கள், அம்மா நிறைய பொருள்கள் சாப்பிட முடியாமல் செல்கின்றது, அதை என்ன செய்வது என்று கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே. அதனை ஆடு மாடுகள் நாய் போன்ற விலங்குகள் உட்கொள்ளும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் என் குழந்தையே, நீ இது போன்ற தவறான செயல்களை எல்லாம் செய்யாமல் தெய்வங்களுக்கு அடிபணிந்து தெய்வங்களை மதித்து அவர்களினுடைய கட்டுப்பாட்டிற்கு தகுந்து உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தாயானால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றுமே நிலைத்திருக்கும். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.